இவ்வளவு பெரிய கிடாமீசி வச்சுக்கிட்டு அங்கே போய் ஆமா துண்டை இங்கே விட்டு இங்கே இழுத்துட்டு போகும், தரு கொட்டிட்டு போறது. அங்கே போய் மட்டிக்கால் ஓட்டு விழுந்து நாங்க என்னாலுக்கு தெரியுமா, நீ என்னாலாரு இவன் என்னாலு தெரியலையே. சாதி பெருமை பேசி சாதியிலே இல்லாதவங்க காலவே விழுகிறது. சனியம் முடிச்ச நாய்கள் நாக்க அறுத்து விட்டாலும் இந்த நக்கி பிழைக்கிற நிலையை நிறுத்துவாங்க. மட்டிக்கால் போட்டு கும்பிட்டு வணங்குறாங்க. ஒரு சீட்டு அரை சீட்டு காய்ச்சி திடீர்னு நாயா இருந்து நக்கிட்டு கிடப்பேன். இந்த நக்கிட்டு இருக்காங்கல்ல பல பேர், வந்தா உலகமாக திருடன். அது கண்ணுக்குட்டி ரேசார், நீ திருட்டு நாய், நீ காவிரி காலம் அந்தன இந்தன முள்ளெல்லாம் தடுத்து நிறுத்தி விட்டீங்க போல. கைதட்டு இளங்கோவுக்கு மூச்சு காத்துக்கும் மூத்திரத்துக்கும் தான் போடல. அவன் இப்ப போடுவாரு சூனக்குன்னு தானே, சூனக்குன்னு தானே வரலாறு சீமா. ஐ திங்க் இந்த பீப்புள்ஸ் உங்களை ஒன்று பெரிய என்டர்டைன்மெண்டா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாடல் துரு பிடிச்ச ஒரு ஓல்டு மாடல் எடுத்துட்டு வந்துச்சு தெருவா, திராவிட மாடல் ஒன்னத்துக்கு தெண்ட கர்மாந்திரம் பிடிச்சவங்க திருட்டு பயில நீங்களே திராவிட மாடல்னு பேசிட்டு பீத்திக்கிட்டு இருக்கும்போது, அரை நூற்றாண்டுகள் ஆண்டு என் அன்னை தமிழ்நிலத்தை சுரண்டி கொளுத்து நாசமாக்கி சுடுகாடாக்கின நீங்களே திராவிட பெருமை பேசும்போது, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்க பேசக்கூடாதா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்லிட்டு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனக்கூட்டம் ஒன்றால் தமிழர்கள் நாங்க தாண்டா. அப்படி அறிவே கடன் கொடுத்தோம். பைத்தியக்காரங்க பீத்திக்கிட்டு நம்மளை வந்து இழிவா பேசும். சொல்றான்ல, நீங்க தமிழன் பெருமைக்குரியவன். அதில் அவன் தாழ்ந்த சாதி, இந்த சாதி, அந்த சாதி. என்னை கூட கேட்டான், நான் கூட சொன்னேன், நீங்க என்ன ஆளுக? இப்ப கேட்க மாட்டான், கொன்றுவேன் தெரியும். அப்ப திரைத்துறையில் இருக்கும்போது, மற்ற பகுதியில் இருக்கும்போது, நீங்க இந்த பேசும்போது, இந்த சீமா நம்ம பேலா இருப்பானடா, ரொம்ப இதா பேசுறானே, வீரமா இருப்பான். வீரம் ஒரு சாதிக்கெல்லாம் விதைச்சு விட்டது இல்லை தம்பி. எல்லா சாதிக்கும் வீரம் இருக்கு, எல்லா சாதிக்கும் அறிவு இருக்கு. எவன் வளர்த்தாலும் மயிர் வளர்க்கும், எவன் ஜரைச்சாலும் மீசை கட்டையா இருக்கும். அதனால இவனுக்கு தான் மீசை, இவனுக்கு தான் அதெல்லாம். இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாது. மயிர்ல வீரம் இல்லடா, உயிர்ல இருக்கு. இப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசை வைக்கலங்க, அவர் கடைசி வரைக்கும் மீசை வைக்கல, அவர் வீரம் இல்லையா? வெள்ளக்காரன் பெருசா மீசை வைக்கிறது இல்லை, அவன்கிட்ட தான் 400 ஆண்டு அடிமையாக கிடந்தேன். அந்த வீரம் இல்லையா அவன்கிட்ட? திப்பு சுல்தானுக்கு மீசை இல்லை, வீரம் இல்லையா? என்னத்தையாவது கற்பனை பண்ணிட்டு கிடக்கிறது. இவ்வளவு பெரிய கிடா மீசை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஆமா துண்டை இங்கே விட்டு இங்கே இழுத்துட்டு போகும், தரு கொட்டிட்டு போறது. அங்கே போய் மட்டிக்கால் ஓட்டு விழுந்து நாங்க என்னாலுக்கு தெரியுமா, நீ என்னாலாரு இவன் என்னாலு தெரியலையே. சாதி பெருமை பேசி சாதியிலே இல்லாதவங்க காலவே விழுகிறது. சனியம் முடிச்ச நாய்கள், இந்த நாய்கள். இவங்க நாக்க அறுத்து விட்டாலும் இந்த நக்கி பிழைக்கிற நிலையை நிறுத்துவாங்க. கேவலம். முட்டிக்கால் போட்டு ஜெமிக்கிறாங்களோ இல்லையோ, முட்டிக்கால் போட்டு கும்பிட்டு வணங்குறாங்க. ஒரு சீட்டு அரை சீட்டு காய்ச்சிட்டு நாட்டை எவன்ட்டே கொடுத்துட்டு 4-3 சீட்டை கேட்டு நிக்கிறது மாதிரி ஒரு மானங்கட்ட பிழைப்பு, இழப்பு. இதெல்லாம் தான் உரிமை இழப்புல வருது, தன் உரிமையில் இதெல்லாம் வருது. நாடு என்னது? அவன் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான், நீ கொடுத்தான்னு இவன் இங்க வாடா, நீ யாரா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? இந்த கேள்வி எவனாவது கேட்டிருக்கான அந்த நாட்டில்? சொல்லு. ஹூ ஆர் யூ? எம்ஜிஆர் ப்ளீஸ், கருணாநிதி ப்ளீஸ், ஜெயலலிதா ஹூ ஆர் யூ? நீ யாரு எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? நீ இருக்கிற இடமே நானே ஆத்தாள் அப்பனும் போட்ட எச்சி பிச்சை. நீ எனக்கு இடஒதுக்கீடு தரேன்டா? என்னது இது? கேவலம், கேவலம். இது வரைக்கும் நீயும் பாரு, இப்ப கூட மீனவர்களை கைது பண்ணிட்டு போயிருக்கான் சிங்கள. இந்த கலவரத்திலையும் அங்க அதிகாரம் இல்லை, அரசும் இல்லை, ஆனாலும் நம்மளை கைது பண்றதுல சரியா இருக்கான். அவன் என்ன சொல்ல வரான்னு நீங்க கவனி. எல்லை தாண்டி வருகிறார்கள், எல்லை தாண்டி வருகிறார்கள். சரி, இதே மண்ணில் இருந்து கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மனச்சான்றோட சொல்லு, பதில் சொல்லு. வர்றேன். ஏன் அந்த கேரள மீனவர்களில் ஒருவன் கூட கைது செய்யப்படுவது இல்லை? ஏன் இல்லை?
அவனுக்கு அப்பனே இருந்து ஆண்டுகிட்டு இருக்கான். தொட்டா கொல்லுகிறான். எனக்கு வந்தயம் பண்ணல, அடுத்த வீட்டுக்காரனே 50 ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனை. ஆள வந்த ஒரு 2 அப்பனை அடிமையா இருக்கான். ஒண்ணு இந்திய அடிமையா இருக்கான், இல்ல திராவிட அடிமையா இருக்கான். இந்தியம் வேற ஆரியம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஆரியம் தான் இந்தியம், இந்தியம் தான் ஆரியம். எவ்வளவு பெரிய சிக்கல்களில் சிக்குண்டு நிக்கிற இனமாக நாம இருக்கோம்னு பாருங்க. உனக்கு என்ன இருக்குன்னு நீ வீட்டுல போய் கேட்கணும். அண்ணன் பேசிட்டு போயிடுவேன், நீ வீட்டுல போய் தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. நமக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு உனக்கு? உன் நிலத்துல என்ன வச்சிருக்க? இப்போ ஐயா ஜேசி குமரப்பா எழுதின தாய்மை பொருளாதாரம் புத்தகம், அதை நீங்க வாங்கி படிங்க. அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் படிங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, வளங்களில் தீர்ந்து போகிற வளங்கள், தீர்ந்து போகாத வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பித்துக் கொள்ளலாம். அந்த வளம் தீர தீர புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் புதுப்பித்துக் கொள்ளவே முடியாத வளங்கள் அப்படின்னு இருக்கு. அது எது? நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த இதெல்லாம். மணல், மலை. இப்ப இந்த மண் அள்ளிட்டினா மறுபடியும் நீ புதுப்பிக்க முடியாது. இது தீந்துருச்சு. இது தீந்தவன் என்ன பண்ண? எங்கிருந்து அருவி ஆறாயி மணலாகி வந்ததோ அந்த மலையை போய் கைவிச்சிட்ட. எம் சாண்ட். இப்ப மலை மணலாகிட்டு இருக்கு. இப்ப இந்த மலை தீர்ந்து போயிடும். நீ உருவாக்க முடியுமா? புதுப்பிக்க முடியுமா? முடியாது. இது எவ்வளவு பெரிய பேராபத்து. ஆனால் இதே ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், பயோகாஸ், இது எல்லாவற்றையும் மறு உருவாக்கம் செய்ய முடியும், புதுப்பித்துக் கொடுக்க முடியும். இப்ப நிலக்கரி அல்ல நெய்வேலியில் அல்றோம், தீந்துரும். சரி, இன்னும் ஒரு 50 ஆண்டு வச்சுக்க, போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வ? அப்ப மின் உற்பத்திக்கு நிலக்கரி தானா? இல்ல, இது வேண்டாம். மாற்று கிணறு, காற்றாலை, சூரிய ஒளி. காற்று நிற்க போறதில்லை, சூரிய ஒளி தீர போறதில்லை. அப்ப அது என்ன பண்ணும்? அதற்கு மாறணும். இப்ப நெல்லோ, பருத்தியோ, தக்காளியோ, பருப்பு, முருங்காயோ, சுரக்காயோ, இதெல்லாம் அது காய்ச்சி தீர்தா மறுபடியும் புதுப்பிச்சுக்கிற முடியும், உயிர்ப்பிச்சுக்கிற முடியும். அப்ப அந்த வளங்கள் இயற்கையோடு இருக்குது. அது தீர 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 நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப ரத்தத்தை எடுக்கலாம், அது மறுபடியும் ஊறிடும். உயிரை எடுத்துக்க அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான். இதான் இங்க இருக்கிற கோட்பாடை புரிஞ்சுக்கணும், இல்ல வித்தியாசத்தை. அப்ப இப்ப உரிமைகள்ல நீங்க என்ன இருக்கு உனக்கு? காடுகள் அழிக்கப்படுது. சரி, ஒருவேளை நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு, ஒரு மக்கள் இயக்கம் போல, மாபெரும் புரட்சி போல, பசுமை புரட்சி, பச்சை புரட்சி, இவங்க கொண்டு வந்த பச்சை புரட்சி இல்ல, நாம சொல்றது பச்சை புரட்சி. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு நாடங்களும் பூமியை பச்சை போர்வையாய் போர்த்துன மாதிரி எங்கும் மரங்கள் வட்டு வச்சு வளர்த்துடலாம். கொண்டு வந்துட முடியும், நம்மளால கொண்டு வந்துட முடியும். ஒரு மாணவன், ஒரு பிள்ளை, படிக்கிற பிள்ளை பிராக்டிக்கல் மதிப்பெண்ணு போடுறான். செய்முறைக்கு அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கு ஒரு மதிப்பு போடுறான். 10 மார்க்கு. 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தால் அந்த பிள்ளைக்கு 10 மதிப்பெண்கள்னு போட்டா என் பிள்ளை நட்டு வளர்த்துரும். அவ்வளவுதான். 100 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து விட்டால் என் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய குடிமகன், சிறந்த குடிமகன் விருது. 1000 மரங்களை நட்டு வைத்து வளர்த்து விட்டால் அவனுக்கு வேலையில் முன்னுரிமை, பிறகுதான் மற்றவனுக்கு வேலை. சட்டம் முடிஞ்சிருச்சு. பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது மக்கள் இயக்கமாக மாற்றினார். அதனாலதான் வென்றது. காசு இல்ல, நான் பிச்சை எடுத்துட்டு வரேன், பிள்ளைகளை படிக்க வைப்போங்கிறாரு. சரி, பிச்சை எடுத்து பிச்சை புகினும் கற்கை நின்றேனார் அவ்வை. அந்த மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரு மகன் பெருந்தலைவர் காமராஜர் தான். உலகத்தில் ஒரு தலைவன், இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு எரிச்சல் இருக்கு, நானே சோறு இல்லாம இருக்கேன், நீ பிரியாணி எதிர்ந்துகிட்டு இருக்க டே அப்படின்னு மண்ணெளி போட்டு. இந்த மனநிலையில தான் இந்த கூட்டம் முழுமைக்கு இருக்கு. இங்க ஆண்டுகிட்டு இருக்கல இந்த கூட்டம் முழுமைக்கு. எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது. இது மனித மனநிலை. எனக்கு கிடைக்காதது என் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் அவன் பெருந்தலைவன் காமராஜ். அவன் படிக்கல, நம்மள மாதிரி படிக்காமல் நம் பிள்ளைகள் இருந்து விட கூடாது, படிக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சான். அவன் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை இருந்து படிக்க வச்சான்.
திராவிட மாடல் பல ஆயிரம் குடிப்பகங்களை திறந்து குடிக்க வச்சது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான் ரெண்டு. இப்ப நன்கு கவனிச்சுக்கணும். இதுல எப்பவுமே தன்னலம் சார்ந்துதான் இந்த மானுட சமூகம் இயங்கி கொண்டிருக்குது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு காட்டை வளர்த்துடலாம். நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். நீர் என்பது மனித தேவை அல்ல, மனித தேவை மட்டும் அல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. பட்டக்குன்னு தவிச்சவன இந்த கோவிலை போத்தல் எடுத்து எடுத்து குடிக்கிற. ஒரே கேள்விதான் உங்க அண்ணன் உன்ட்ட கேட்பேன், எத்தனை ஆண்டுகளுக்கு குடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் நீ? அது நமக்கு, நம்ம ஆத்தாப்பனுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு மட்டும் எங்க இருந்தா கிடைக்குது? அக்கோஃபனா, கிண்லே, குன்லே, இவங்க எங்கிருந்து கிடைக்குது? எந்த காலத்திலையும் குடுவையில் அரைச்சு கொண்டாந்து விற்கிறாங்க. அவனுக்கு மட்டும் தண்ணி எங்க இருந்து? இங்க ஆட்சியாளர்களுடைய அறிவை நீம்பாரு. கோவப்படுறாரு உங்க அண்ணன் சீமான். எப்பவுமே உங்க அண்ணன் கோபமா இருக்கிற, எனக்கு என்ன கோவப்படுற? டே, இது கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். என்னோட இயற்கை குணத்துல இது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சாதாரணம். நீ பாரு, கடல் நீர், கடல் தாய், சூரியன் தந்தை. அவன் கதிர்கைகளால் நம் தாயை ஆற தழுவி அணைச்சி நீராவியாகி மேலே போகுது. நீராவி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி மழையை கொட்டுது. தூய குடிநீரை சுத்திகரித்து கொட்டுது. உலகத்துல எந்த விஞ்ஞானமும் இதளவுக்கு தூய நீரை சுத்திகரித்து தர முடியாது. இதுல யார் நீங்க யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, எவனாலே முடியாது. மணலை போல சிறந்த நீர் வடிகட்டி உலகத்தில் கிடையாது. நீர்த்தேக்கி எதுவும் கிடையாது. கடற்கரைக்கு போ, திருச்செந்தூர் கூட போ, இங்க இருக்குது கடல் தண்ணி, அள்ளி குடி புகைக்கு. இங்க வா, 1/2 அடி 2 அடி தள்ளி வா, இங்க தோண்டு தண்ணி இருக்குது, எடுத்து குடி. உப்பு கட்சிதான் என்ன வந்து கேளு. ஏன்னா அந்த தண்ணீர் 1/2 அடியில தண்ணி உப்பு வைக்கல, ஏன்னா மண் வடிகட்டி இருக்குது ராஜா. அந்த மண்ணலி நீ வித்துட்டுனா என்ன ராஜா செய்யும்? செத்து போகும். மண்ணுல உயிர்ப்பு இருக்குது, அவ்வளவுதான். அது மாதிரி இயற்கை சுத்திகரிச்சு உன்னை கொண்டாந்து வீட்டு வாசல்ல கொட்டுது. நீங்க ஆகாயத்திலிருந்து விழுகிற போது, நம்ம அம்மா எல்லாம், நாங்கெல்லாம் ஓட்டுல இருந்து இப்படி ஒரு தகர வச்சிருப்போம், அதுல இருந்து சர்ன்னு விழும். அதை அண்டா குண்டா பல பாத்திரம் பத்தா அந்த சின்ன சின்ன சொம்பு வரைக்கும் பிடிச்சி அடிக்க வச்சிருவோம் அந்த மழை நேரத்துல. அது தூய குடிநீர். அது ஆகாயத்தில் ஏந்திச்சினா நீரின் தன்மை ஒரே மாதிரிதான் இருக்கும் உலகம் முழுமைக்கு. ஆனா தரையில விட்டினா நிலத்தியல்வால் நீர் திருந்தட்டுங்கிறான். செம்மண்ல விழுந்தா அப்படி ஒரு நீர் நிறம் அடையும். கரிசல் மண்ணில் விழுந்தா அது ஒரு நிறை அடையும். மணல்ல விழுந்தா அது ஒரு நிறை அடையும். நிலத்தியல்பால் நீர் திருந்தற்று. அப்படிதான் இது. அப்ப அந்த நீரை அது எப்படி கொட்டுது? பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுன்னு கொட்டுது. இந்த நாய் எங்கேயும் நீரை தேக்கி வைக்காம நேர கடல்ல போய் கலக்க விட்டுவிட்டு, பாரதேசி பன்னாட பயலுக இங்க பாரு, சேர்த்து விட்டுவிட்டு 50,000 கோடி செலவழிச்சு கடல் நீரை குடிநீராக சுத்திகரிச்சு தரேன். இவங்கள இந்த சூட காஸ்ட்லி இது பாரு, இது கூட விலை உயர்ந்தது. எங்க அப்பா மணிவண்ணன் இந்த புத்தகங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு நூலகம் வைடான்னு மைனேன்னாரு. இறந்து போயிட்டாரு. அப்புறம் நான் எடுக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள பல பேர் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்கி வச்சிருந்தாரு. என்கிட்ட கடைசியாக வந்து, மகனே நான் ஒரு நாள் இறந்துட்டேன்னா அந்த புத்தகத்தை எல்லாம் அப்பா பேரில் நூலகமாக வைடான்னாரு. இதே அந்த நேரத்தில் மனச்சோர்வுலேருந்து தூக்கிட்டு ஓடிட்டான். சரி விடு, நம்ம எப்படியும் அப்பா பேரில் திறக்க தான் போகிறோம், அது வேற. அப்போ அவர் கடைசியாக அவர் போட்டிருந்தது செருப்பு. அது ஒரு 2 நாள் நான் போட்டு நடந்துட்டு எங்கே போகும்போது, அப்புறம் அதே செருப்பு எடுத்தது இந்த வரைக்கும் வீட்டில் பத்திரமா எங்கள் அப்பாவோட தேஞ்ச செருப்பை வச்சுருக்கேன். எதுக்கு? குறைஞ்சது ஒரு 200 பேரையாவது அடிக்கணும், அந்த செருப்பை வச்சு அடிக்கணும். அடிக்கணும். அது வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் செலுத்துகிற நன்றி கடனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோ இது. நீ யோசிச்சு பாரு, உனக்கு சிரிப்பு வருதா இல்லையா? டே பைத்தியக்காரப்பில் அந்த 50,000 கோடிக்கு இங்கே பாருங்க தம்பி, நதியின் குறுக்கே அணையே கட்டக்கூடாதுங்கிறான். அது ஏன் கட்டக்கூடாதுங்கிறான்? இப்போ அண்ணன் உடம்புல ரத்த நாளங்கள் இருக்குல்ல, பல்லாயிரக்கணக்கான ரத்த நாளங்கள் ஓடுது. இப்போ இது கைப்பா, இதுக்கு ரத்த நாளங்கள் ஓடுது. மனித உடலுக்கு ரத்த நாளங்கள் போல
பூமி தாய் என்கிற அந்த தாய்க்கின் உடலுக்கு நதிகள் ரத்த நாளங்கள் 6. இப்ப இந்த இடத்துல ரத்தம் ஓடி இருக்க நரம்புல ஒரு சின்ன ஒரு தடுப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்றான், பிளாக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக்குங்கிறான். இந்த கை செயலிழந்து விழுந்துரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதை விடலாம் பாடம் நடத்துறதுக்கு நீ வேற நாட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்து இப்ப செயலிழந்து டக்குன்னு விழுந்துரும். இது ஆங்கிலத்தில் சொல்றான், ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அப்பாவுக்கு கை கால் இழுத்துக்குச்சு அப்படிங்கிறான். இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த நதியில நீ அணைய அப்படி கட்டிட்டீன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்றேன். பசுமாடு இருக்குல்ல, பசுமாட்டுல கண்ணுக்குட்டிய எங்க அண்ணன் காசி ஆனந்தன் தான் சொல்லுவாரு, காக்கை பாட்டியின் வடையை திருடி விட்டது, பசு நமக்கு பால் தரும். அது சொல்லிச்சா, வந்து கறந்துக்க நான் உனக்கு பால் தரேன். பரதேசி, அது கறக்கிறது கண்ணுக்குட்டிக்கு. பாட்டின் வடையை காக்கை திருடி விட்டதான், இவருக்கு பசு பால் தருதான். பரதேசி, நீதாண்டா திருட்டு பல. மாடு உதஞ்சிருமோன்னு காலையும் வாழையும் சேர்த்து கட்டி வச்சுட்டு வம்படியா போட்டு கறக்கிற நாய் இவன் தான் உலகமாக திருடேன். அது கண்ணுக்குட்டியை ரேசா 2 சப்போர்ட் அப்படி திரும்பி பார்க்கும். நக்குன்னு கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்னு அது புள்ள திங்க ஆரம்பிச்சிடும். இவன் மொத்தத்தையும் கறந்துட்டு போயிட்டு கடைசியா ஒரு 100 மில்லி விட்டுட்டு வருவான். அந்த 100 மில்லியை கண்ணுக்குட்டி அவுத்து விடுவான், திருப்பி போய் குடிக்கும். இதே செயல் மாதிரி அவன் என்ன சொல்றான், இது அப்படியே கடலோடையும் மலையோடையும் பொருத்தணும். நீ உனக்கு கடல் தாய் கொட்டுறா பாரு, சூரிய தந்தையும் கடல் தாய் நீராவியாகி கொட்டுறான் பாரு. இந்த நீரை அருவியா ஆறா ஓடும்போது உனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு திருப்பி கண்ணுக்குட்டியை எப்படி தாயின் மாரில் பால் குடிக்க விட்டியோ அப்படி இதே மாதிரி நதி குழந்தையை தன் தாய் கடல் தாயோட சேர விட்டுறணும். இதுதான் இயற்கை. ஆனா பரதேசி நீ, திருட்டு நாய் நீ, காவிரி காலம் அந்தன இந்தன முள்ளெல்லாம் தடுத்து நிறுத்தி விட்டுறேன். உனக்கு நதி எங்கும் பரவலாக நீர் ஓடி 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 கடற்தாயிடம் சேருவதுதான் எல்லா இடத்திலையும் பரவலான நிலத்தடி நீர் உயரும். ஆனால் இந்த இடத்திலே தேக்கி நிறுத்திவிட்டால் அந்த இடத்துல மட்டும்தான் நிலத்தடி நீர் உயரும். நதிக்கரை ஓரங்கள் இருக்கிற மரங்கள் கூட பட்டு விழுந்துரும், நதி செத்து போயிடும், எங்கேயும் தண்ணி போகாது. அப்ப என்ன சொல்ற, இங்க பாரு எங்க பாட்டன் அப்படின்னா உங்க பாட்டன் கல்லணை கட்டுனா அது அணை அல்ல ராஜா, தடுப்பணை. தண்ணீரை அப்படி தடுத்து சின்ன போய் பாரு, தடுப்பணை தான் கட்டினா, அவன் அணை இல்ல. அங்க கட்டுவான், தண்ணி தேவையான தெரிஞ்சு அதை ஓவர் ஃப்ளோங்கிற பாருங்க, அப்படி மேலேறி அடுத்து பயணிச்சிடும். சின்ன வேகத்தடை தான் நாங்க போட்டோம் எங்க முன்னோர்கள். இவங்கள மாதிரி அணையை கட்டிக்கிட்டு எவனுக்கு திறக்க மாட்டேன், அது எனக்கு தான் நீ கத்திக்கிட்டே இரு ராஜா. நான் அதிகபட்சமான 4-5 வருஷம் நான் வந்துட்டேன்னா நெய்வேலி பழுப்பு நீரை கட்டி எனக்கு தான் அணு உலையில மின்சாரம் அது எனக்கு தான் எவனாவது வந்தா இந்த இருக்குத்தான் பிச்சு. என்னது என்னங்கடா, உன்னுடைய நீர்வளம் உனக்கு, உன்னுடைய நீர்வளம் உனக்கு, உன்னுடைய மண்ணின் வளம் உனக்கு, என்னுடைய மண்ணின் வளம் எல்லாருக்கும். அதான் இந்த திராவிட கூத்தாடியல் திராவிட கும்பல்கள் பண்ற வேலை. எல்லா பயிலும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறிட்ட பிறகு எல்லா பயிலும் தனித்தனியா உனக்கு ஒரு லட்டு ஊற்றி எடுத்துட்டு போயிட்டா பரதேசி. அப்புறம் எல்லாரும் 7 லாப்டாப் வந்து நோக்கி வந்து தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எனக்கு அப்படிலாம் பேசக்கூடாது பாசிசம், இப்படிலாம் பேசக்கூடாது காசிசம், அப்படிதான் பேசுவோம். நாங்கள் பேசுவது இன வெறுப்பு அரசியலாக இன உரிமை அரசியல். தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மையை நாங்க கேட்கிறோம். தமிழ் தேசிய மக்களின் அரசியல் அதிகார உரிமையை நாங்க கேட்கிறோம். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? அப்படித்தானே பண்ணணும். எத்தனை ஒவ்வொரு தடவை நம்ம சொல்றது பாருங்க, சிரிப்பு வரும் பாருங்க. கடல் நீரை குடிநீராக்க சுத்திகரிக்கிற விஞ்ஞானம்ங்கிற அது யாரோடது? அந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவோடது. நீ இந்த போத்தல்ல 1 மடக்கு தண்ணீரை இப்படி தூக்கி குடிக்கிற ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்காக்காரனுக்கு காசு கட்டுற. உனக்கு வெக்கமா இல்ல? ஓடி வருதுன்னா அப்படி திருப்பி ஒரு வாய்க்கால திருப்பி 1000 ஏக்கர்ல ஏறி, அப்படி திருப்பி 500 ஏக்கர்ல ஏறி, அப்படி திருப்பி ஒரு கண்மா, அப்படி திருப்பி ஒரு குளம், அப்படி திருப்பி ஒரு குட்டை, அப்படி திருப்பி ஒரு ஏந்தல், அப்படி திருப்பி ஒரு தாங்கல், அப்படி திருப்பி ஒரு கிணறு, இப்படியே உருவாக்கி எனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு தன் தாயிடத்திலேயே அந்த நதியை சேர்க்கிற சமூகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்படும். அதை விட்டுட்டு பைத்திய கரப்பில் ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அதை
அதை சேமிச்சாலே நம்ம ஒண்ணுமே தேவையில்லை. அது மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அது வரும். நேசிக்கிற தலைவனுக்கு தானே அது வரும். நேசிக்கிற தலைவனின் பிள்ளைகளுக்கு தான் அது வரும். நம்ம பேசும்போதெல்லாம் ஒரு சலசலப்பை காட்டுறாங்க. எப்படி பேச விட்டுறாத. இன்னைக்கு கூட என் தம்பி சைக்கிள் மோட்டர் பைக்கில் முன்னாடி போன சீமானுக்கு அதெல்லாம் கொடுத்துறாதியே. நான் கேட்டேன், நான் முன்னாடி 1000 பேர் வரணும். எனக்கு நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பிள்ளைய போலீஸு கிளீஸு சின்ன சின்ன பிள்ளைகள் வண்டி. தங்கச்சி என்னடா பிரச்சனை, ஏன்டா இவ்வளோ பேர் நிற்கிறீங்கன்னா, அது என்னை எதிர்பார்க்கல. ஏடா ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க சும்மா பந்தோஸ் யாருக்கு, அது கூச்சப்பட்டுருச்சு. அது உங்களுக்கு தான் சொல்ல முடியல. 1000 போலீஸ் என்னமா, நான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் போலவும். ஒரு தங்கச்சி செத்து போயிட்டா விசாரிச்சு எப்படி உயிரிழந்தா என்னன்னு சொல்ல துப்பு இல்லை. இது எண்ணெய் குடிச்சுக்கிட்டு அது சலசலப்பு மிரட்டிடுறாங்களா என்னை அப்படியே மிரட்டி எச்சப். டேய், சலசலப்புக்கு பணங்காட்டு நெறி அஞ்சாதுங்கிறான். இந்த சலசலப்புக்கெல்லாம் பணங்காட்டு நெறி அஞ்சாது அப்படிங்கிறான். நான் பணங்காட்டு நெறி கிடையாது ராஜா, வன்னி காட்டு புலி. நான் நீ சலசலப்புலாம் காட்டி அச்சப்படுத்த முடியாது. ஒன்று எங்களை பார்த்தா பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? 10-11 ஆண்டுகளா என்ன மிரட்டல், என்ன உருட்டல். அதனால என்னென்ன பயம் இல்லாம போறீங்க. என்னை பார்த்தா எல்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க. நான் எப்பா பயப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு கற்பிச்சுட்டு போயிட்டாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரிங்கிறது. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான்ங்கிறது. யாரு? அவர்தான். உலகத்தில் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார். மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே உலகத்தில் மாபெரும் வீரனாகிறான். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாக துணிந்தவன் சரித்திரமாயிருந்தான். முத்துக்குமார் இருந்து செங்கோடியில் இருந்து எல்லாரும் அப்படிதான். அது வைரமுத்து கவிப்பேரரசு பாடுற, உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்றறிக தட்சாலி வரானார். போடா, மயிர் போனா போகுது, அதுக்கு விக்கத்துக்கு மாட்டிட்டு அலையணும். போனா போகுது, அவ்வளவு தேவைப்படுதல மயிறு. மயிறு நிறைய திட்டிரு, என்னங்க கெட்ட கட்ட வார்த்தையால பேசிட்டு இருக்கிறாரு. தலையில் இழிந்த மயிரினைய மாந்த நிலையில் இழிந்த கடைன்னு என் குரல் பாடுது. மயிர் நீத்தால் உயிர் பகிரிமான் அன்னார் மானம் மறின்னு பாடுது. யாரு? என்னுடைய திருக்குறளே 2-3 இடத்துல மயிர் மயிர்னு பாடுது. என் வேதத்துல சொல்லுது மயிர். அந்த மயிர் அவ்வளவு இழிவான மயிர்னா என்ன? மயத்துக்கு வளர்க்குற, என்ன தைக்கிற, சாம்பு போடுற, சிலக்கிற, போனா போகுது மயிர் விடு. அதுக்கு போய் 2 லட்சம் 3 லட்சம் நட்டுக்கிட்டு வர்றது மயிர். தம்பி படத்துல மோந்து வர்றாடே, இந்த ரத்தத்தை மோந்து வர்ற தம்பி மாதவன் நடிப்பேன், ரத்தத்தை மோந்து பாரு முடியல இல்லடா, முடியல, இப்படி திருப்பிப்பான், அப்படி திருப்பிப்பான். கேட்பான், தேகத்துல ஓட வேண்டிய ரத்தம் ஏன்டா அப்படி தெருவில் ஓடுது? இந்த ரத்த சகதியில எந்த சரித்திரத்தில் எழுத போற? மோந்து வரா அப்படின்னா அவன் மோந்து பார்க்க முடியாது, ஏன்னா நாரும் ரத்த வாட. அப்ப என்ன மயத்துக்கடா ஒரு அடி அடிப்பான், ஒற்றே அடிப்பான். அடிச்சவனா அம்மா இப்படித்தான்டா அவனுக்கு வலிச்சிருக்கும். இப்ப என்ன மயத்துக்கு அவன் அடிச்சான்னு கேட்கும்போது, இந்த அம்மா தணிக்கை குழுவில் இருக்கிற ஒரு அம்மா, அது ஒரு பிராமண பெண், மயிருன்னு வருது இந்த நீக்கு. ஆனா அந்த வயசான கிழவி நாள்ல இவ்வளவு பெரிய சட்டையை போட்டு வச்சிருக்கு. அம்மா இந்த மயிரை நீக்கிறேன், நீங்க இந்த மயிரை நீக்கிறீங்க மாட்டேன். அது அது பாருங்க இந்த ரியாக்ஷன். அம்மா மயிருங்கிறது இவ்வளவு அசிங்கமானது. நம்ம இது எதுக்குமா வளர்த்து சடையா வளர்த்து போய் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை காணிக்க செலுத்துறோம்னா, அப்ப மயிரை விட கேவலமா தான் சாமியை நம்ம மதிக்கிறோமான்னு உங்க வீட்டுல மனுஷன் பேசுவாங்க. உண்மையிலேயே
உண்மையிலே இருந்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அந்த தணிக்கை அதிகாரி இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை, தலையை கவுந்துக்கிட்டு அப்ப திமுக உறுப்பினர் வர இருந்தாரு தணிக்கைக்குள்ள, அப்படி மேசையில கை வச்சுட்டு குளிங்க குளிங்க சிரித்துக்கிட்டு இருக்காங்க. அதான் எந்திரிச்சு போயிடுச்சு. கடைசியா மயில்னா வருது படத்துல. இப்ப என்ன மயத்துக்கிட்ட அடிச்சாங்க, இப்ப வருது, விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அவ்வளவு பிரச்சனை இப்ப இவங்களுக்கு. அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஆளை பாரு, காற்றாலையிலிருந்து தயாரிக்கிற மின்சாரம் சூழிகளுக்கு எந்த இடையூறும் இல்லை. சூரிய ஒளியில் மின்தகடை வச்சு அந்த தகடை வச்சு மின்பூங்கா அமைச்சு நம்ம தயாரிக்கிறதுல எந்த இடையூறும் இல்லை. பூமிக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை. காற்று மாசுபடாது, நீர் மாசுபடாது, நிலம் மாசுபடாது. உலகம் பூரா அதுல கடல் அலையில ஜப்பான்ல மின்சாரம் தயாரிக்கிறான். அந்த நுட்பத்தை நம்ம கையாளல, காசு வராது. காற்றாலை மின்சார தயாரிப்பை தனியார், சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைத்து மின்சாரம் தயாரிக்கிறது தனியார். ஆனால் மண்ணுக்கும் காற்றுக்கும் நீருக்கும் நஞ்சை நாசமாக்குகிற அணு உலை அனல் மின்சாரம் அரசிடத்திலே. இப்ப எதுக்காக மின் கட்டணம் ஏறுது? மத்திய அரசு என்னை மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்லி 28 முறை கடிதம் எழுதி அழுத்தம் கொடுத்ததுன்னு தம்பி செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சர் சொல்றாருன்னா எதற்காக சொல்கிறார்கள்? மின்சாரத்தை தயாரிக்கிற அதானி லாபம் பெறணும். நுட்பமா விளங்க. உன்னை சுத்தி என்னது நடக்குதுன்னு தெரியாம நீ எனக்கு என் கூட இருந்து பயன் இல்லை. சந்திரசேகர் ராவ் என்கிட்ட கூட காணொலியில் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நிலக்கரியை அவர்கள் மத்திய அரசு சொல்ற தனியார் முதலாளியிடம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துதுங்கிறது. யார் இந்த முதலாளி? அதானி. எதுக்கு எனக்கு 15 ரூபாய்க்கு விற்கிறேன், நான் அதை வாங்காம எனக்கிட்டே நிலக்கரி இருக்கு, நீ எதுக்கு அவன் கொடுக்குற 30 ரூபாய்க்கு வாங்க சொல்ற? நீ யாருக்கு வேலை செய்யற? நான் அண்ணன் புரோக்கர் நல்ல, அவர் சேல்ஸ்மேன். அவர் அண்ணன் நீ புரோக்கர்ன்ற, அவர் என்ன சொல்றாரு? சேல்ஸ்மேன் வேலையை நீ பாக்குற, நீ பிரைம் மினிஸ்டர் இல்ல, நீ சேல்ஸ்மேன் அப்படின்னு பேசிட்டாரு. இந்த பருப்பை நான் யாருக்காவது அனுப்பி விடுறேன், நீங்க எல்லாருக்கும் பரப்புங்க. அவனுக்கு புரியுதோ இல்லையோன்னு இப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம், அவருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா அவர் ஹிந்தியிலே பேசிட்டாரு. அவர் பேசுறாரு. இப்ப இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காவது நம்ம ஒரு 2 இந்திய படிச்சு போய் பேசணும். நீ ஆழமா பாத்தீங்கன்னா உரிமை இருந்தது, இழந்திருக்கான். நிலப்பரப்பை இழந்திருக்கோம், குறுகி குறுகி ஒரு காலடிக்கு வந்திருக்கோம். நிலப்பரப்பை இழந்திருக்கோம், மீன்பிடி உரிமை இழந்திருக்கோம், கச்சத்தீவை இழந்திருக்கோம், தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை இடுக்கி மாவட்டத்தை இழந்திருக்கோம், மூணாரை இழந்திருக்கோம். இதெல்லாம் நிலப்பரப்பு. ஆனால் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், மின் உற்பத்தி, விநியோகம், சாலை போடுதல், பராமரித்தல், இது எதுவுமே நமக்கு இல்லை. கல்வி இந்திய ஒன்றிய அரசு திட்டம் இருக்கு. நம்ம கேட்கறது இந்தியாவுக்கு என்று ஒரு அரசு தேவையில்லைங்கிறது தான். மத்திய எதுக்கு உனக்கு இவ்வளவு அதிகார குவியல்? அதிகாரம் மையப்படுத்துதலா, அதிகார பரவலா? இதான் நம்ம கேட்கிற கேள்வி. எது இப்ப அவசியம் இந்த நாட்டுக்கு? அதிகாரத்தை ஒற்றை இடத்தில் குவிப்பதா, அதிகாரத்தை பரவலாக்குவதா? தம்பி ஒண்ணுதானே தம்பி, ஒரு கருப்பட்டியை தூக்கி இங்க வைக்கிறீங்க தம்பி. நம்ம 5 தலைநகரம் உருவாக்கும் சொல்லும்போது சிரிச்சான்ல, நோக்கம் என்னன்னு பாருங்க. ஒரு வெள்ளத்தை தூக்கி இங்க வைக்கிறீங்க, எல்லா எறும்பும் இங்க வரும் தம்பி. இதை 6 7 உடைச்சு அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னா அவன் வாழ்விடத்திலேயே அவனுக்கு அந்த இனிப்பு கிடைச்சிருது தம்பி. இதான் தம்பி கோட்பாடு. இப்ப நீ எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே ஓட்டு மோடி ஏறி உட்கார்ந்துக்கிட்ட. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரே ஒரு மியூசிக் சேர்ல உட்கார்ற மாதிரி, எல்லாரும் ஓடி போய் உட்கார்ற மாதிரி அவர் உட்கார்ந்துக்கிட்டார். அப்ப அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது, கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்குவது, இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்தால் மாநிலங்களுக்கு தன்னாட்சி உரிமையை பெறுவது. என் கல்வி நான் கொடுத்துக்கிறேன், தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்ட்டு. அது மாதிரி இந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கும்போது என் மக்களுக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு எனக்கு தெரியும். முன்பு எப்போதும் இருந்ததை விட இப்ப கஞ்சாவின் போதைப் பொருள் கிராயின்னு அதிகமா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள புழங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே கஞ்சாக்காரங்க. கஞ்சா வைப்பான், சட்டத்திற்கு எதிராக இல்லீகலா என்னென்ன வியாபாரம் இருக்கோ அதெல்லாம் சட்டப்படி செய்வான்.
9 காவல் நிலைய மரணங்கள். அன்னைக்கு தம்பி ஜெயராஜ் பெனிக்ஸ் கேட்கும்போது கொரோனா நேரத்திலையும் ஓடி வந்து பார்த்து அப்படின்னு பேசுறவங்க இவங்க ஆட்சியில் வந்த ஒரு ஆண்டுக்குள்ள 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பேச்சு வாயில பெவிக்கால் போட்டு ஒட்டிட்டாங்க கப்புன்னு. தங்கை அனிதாவிற்கு அழுதவர்கள். அதற்கு பிறகு இந்த ஆட்சியில் எத்தனை பெண்கள், எத்தனை பிள்ளைகள்? பேச்சு கிடையாது. எப்படி இருக்குது? ஜேசி குமரப்பா கூட சொல்றாரு, எதிர்கட்சி என்பது சத்தியத்தின் வழி நின்று அறத்தின் வழி நின்று மக்களுக்காக அதிகாரம் அநீதி இழைக்கும் போது, மக்களுக்கு இழைக்கும் போது அதை எதிர்த்து போராடணுமே வேண்டிய நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக போராடுமே. ஆனால் அது ஆபத்தானதுங்கிறது. அது ஆபத்தானது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு என்ன, சரி சரி தவறு தவறு, அதுதான். சரினா சரி, தவறுனா தவறு. அதான் விவேகானந்தர் நமக்கு கற்பிச்சு கொடுத்துட்டு போறாரு. எதற்காகவும் நீ உண்மையை விட்டுக் கொடுக்காதே, ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு, பிரச்சனை இல்லை என்று. அந்த உண்மையின் பக்கம் தான் நிக்கணும். கல்வி நம்மகிட்ட இருக்கா? இல்ல. சரி, அப்படியே படிச்சாலும் நீ மருத்துவர் ஆக முடியுமா? ஒரு நீட் இருக்கு. வெளியில வர முடியுமா? எக்ஸிட் இருக்கு. சரி, ஒரு டிகிரி வாங்கமா? அங்க கியூட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பூட்டு இருக்கு. இப்ப என்னை மாதிரி ஒரு காட்டா வந்துட்டான்னு வச்சுக்கிறங்க, என்னது என்ன நீட்டா? வேற பக்கம் போய் நீட்டு இல்ல. நீங்க மத்திய அரசு அனுசரிக்கலைன்னா உங்களுக்கு ஃபண்டு வராது. நான் உன்கிட்ட கேட்டேன்னா, நீ நான் சொல்றதை நீ கேட்கலைன்னா எங்கிட்ட இருந்து உனக்கு ஃபண்டு வராது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை, வாய்ப்பில்லை ராஜா. தம்பி, இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் தமிழ்நாடு. நான் ஒருத்தன் திரும்பி படுத்துட்டேன், 3வது இடத்துல கர்நாடகா இருக்கேன். நான் போட்டேன்னு வச்சுங்க, வரிகொடா இயக்கம். ஏன்னா அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரங்காலத்தில் காந்தி தான் நடத்துவானா, இந்த கொள்ளக்காரங்காலத்தில் சீமா நடத்துறான்டா. ஜிஎஸ்டி எவனாவது கட்டுன எலக்ட்ரிசிட்டியை துண்டிச்சிருவேன், தண்ணி வராது. மீறி கட்டினா இழுத்து போட்டு சீல் வச்சுட்டு போயிருவேன் கடையை, பார்த்துக்க. கட்டாதேன்றான். வெரி குட், இப்படி ஒரு ஆளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சு வச்சு என்ன செய்ய? காசு என்ன கொடு. என் நிலம், என் மண், என் வரி எனக்கு. நீ 100 விழுக்காடு வரி என்று மொத்தம் எடுத்துட்டு போற. ஒரே ஒரு கேள்வி, இந்த வரியை வச்சு என்ன செய்யற? உன்ட்ட ஒரு ஃப்ளைட் இருக்கா? உன்ட்ட ஒரு விமானம் இருக்கா? ஏர்போர்ட்டு, துறைமுகம், ரோடு, எஜுகேஷன், மெடிக்கல், என்ன கர்மாந்திரம்டா வச்சிருக்க? சுடுகாடா வச்சிருக்கேடா நீ? புதைக்கிறது இப்ப வரப்போகுது. நீங்க செத்துட்டா போன் அடிச்சுட்டா வந்து புதைச்சு கொடுத்துட்டு போவான். அதுக்கு ஜிஎஸ்டியும் போடலாம். கக்கூஸ்கள் வர்றதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. நீங்க ஊபர் ஓலா மாதிரி அவன் அடிச்சிங்கன்னா வருவான், வந்து களி கொடுத்துட்டு போவான். அவனுக்கு 18 விழுக்காடு வரி. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் மூச்சு காத்துக்கும் மூத்திரத்துக்கும் தான் போடல. அவன் இப்ப போடுவான், விரைவில் போடுவான். நீ என்ன, நீ இவ்வளவு? நான் கூட நேற்று கேட்டேன், ஐயா இந்த முடி வளர்க்கறது தாடி வளர்க்கறதுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சிருக்கா? 2 இன்ச்சுக்கு மேல வளர்த்தினா நீ 5 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணும். அப்படி ஏதாவது இருக்குன்னா சொல்லிருங்க ஐயா. முதல்ல நாங்கள் சேர்ச்சி போட்டு மொட்டையை தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வெறுப்பு வருமா வராதா? அது நாடா இல்ல உண்மையிலே சுடுகாடானே நமக்கு தெரியலையே. ரொம்ப கொடுமையா போய்கொண்டு இருக்குது. ஒரு கார் வாங்குறோம். என் தம்பி இருக்கான், ஒரு காரு. இந்த காருக்கு என் தம்பி புகழ்கிட்ட கேளுங்க, 6 லட்சம் ரூபாயே ரோடு டாக்ஸ் ஆயிடுது. 6 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ். அது போக 50 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் கப்பம் டோல். இப்ப இந்த 6 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் என்ற இடத்துல அது எந்த ரோடு சொல்லிட்டான், அதுல மட்டும் ஓட்டிட்டு இருப்பேன்ல, ஒரு பிரச்சனை இல்லை. தம்பி இதுக்கு தாண்ட வரி கட்டிட்டு இதுல ஓட்டுறான். இது எவ்வளவு பெரிய கேவலம். தண்ணீருக்கு வரி, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, மின்சாரத்திற்கு வரி, சாலைக்கு வரி, வீட்டு வரி, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு
பிறகு கல்வியா தனியார் முதலாளிகிட்ட படி, மருத்துவமா தனியார் மருத்துவமனையில் போய் படு, குடிநீரா கடையில் வாங்கி குடி. அப்புறம் நீ எதுக்கு நீ இருக்க? எதுக்கு இந்த புரோக்கர்களை, இந்த தரகர்களை தேர்வு செய்வதற்கா ஒவ்வொரு தேர்தலையும் 90 லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடியை செலவழித்து தேர்தல் நடத்துகிறீர்கள்? தரகர்களை தேர்வு செய்வதற்கா? புரோக்கர்களை தேர்வு செய்வதற்கா? முதல்வர்கள் என்பவர்கள் அகில இந்திய புரோக்கர்கள், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். இதுதான் இங்க நடக்குது. 8 ஆண்டுகளில் நாட்டின் பிரதமரையா மோடி அவர்கள் அதானியை, அம்பானியை உலக பெரும் பணக்காரர்களாக ஆக்கியதை தவிர இந்த 8 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனை ஒன்று. மன்கி பார்த்துன்னு மூடிய கண்ணாடி அறையில் இருந்துட்டு மனமிட்டு பேசுறதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட, ஊடகவியலாளர் சந்திச்சு ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. வெளிநாட்டுக்கு போறாரு, அவன் கொண்டாந்து ஒருத்தன் மைக்க நீட்டிடுறான் ஒரு கேமராவோட. ஓ மை காட், என்னவா பிசாசா பார்த்த மாதிரி பயந்துட்டு ஓடிட்டு இருக்கு. நாம ஈழத்துல தலைவர் கேட்டது கூட சமஷ்டி தனியரசு தான். சமஷ்டி அரசு, அதாவது ஒரு அரசு இருக்கு, ஆளுகிற அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கு இணையான அதிகாரம். நாம கூட நம்ம இதுல சமணிய தனியரசு தான் கேட்டோம். அதுக்கு என்ன? இங்க பாரு, கல்வி என்கிட்ட கொடுத்துரு, மருத்துவத்தை என்கிட்ட கொடுத்துரு, சாலைப்படுதல், பராமரித்தல், சட்டங்கள், திட்டங்கள், அந்த நாட்டின் மண்ணின் மக்களின் எதிர்காலத்திற்கேற்ப, அவர்கள் நலத்திற்கேற்ப சட்டங்கள், திட்டங்கள் அவர்களை தீட்டிக் கொள்ளலாம். எல்லா உரிமையும் எனக்கு கொடு. பணம் அச்சிடுதல், தொடர்வண்டி நடத்துதல், வெளியுறவுத்துறை, நாட்டின் பாதுகாப்பு, இதை மட்டும் நீ வச்சுக்க. எங்களுக்கு பிரிச்சு கொடு அந்தந்த மாநிலத்திற்கு. நாங்கள் கேட்பது தமிழ் தேசியத்தின் தன்னுரிமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டில் இந்த இந்திய ஒன்றியத்திற்கு ஒவ்வொரு தேசினத்திற்குமான தன்னுரிமை போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். எங்கள் தலைவர் தமிழீழ தேசம் கேட்டு போராடினார் என்பது தமிழீழ மக்களுக்கான விடுதலை போராட்டம் அல்ல, தமிழர்களுக்கு மட்டுமான விடுதலை போராட்டம் அல்ல. அதை அப்படி பார்க்க கூடாது, குறுக்கா பார்க்க கூடாது, ஒரு பொது பார்வை கொண்டு விரிச்சு பார்க்கணும். அது எப்படி? உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற மக்கள், அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற, அடித்தளத்தில் ஆழ்ந்து கிடக்கிற மக்கள் அத்தனை பேருக்குமான விடுதலை போராட்டம், உரிமை போராட்டத்தின் முன்னத்தி குறியீடாகத்தான் நீங்கள் எங்கள் தலைவர் முன்னெடுத்த போராட்டத்தை பார்க்கணும். அப்படிதான் நாங்க கேட்கறத பார்க்கணும். தமிழ் தேசிய மக்களின் தன்னுரிமை என்பது இந்திய ஒன்றிய கூடாரத்துக்குள் அடைபட்டு கிடக்கிற ஒவ்வொரு தேசினத்திற்கான உரிமை போராட்டம் என்றுதான் நீங்க பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். இப்ப வரி எப்படி செய்யலாம் சீமான்? 75 விழுக்காடு தமிழ்நாட்டு வரி தமிழனுக்கு, 75 விழுக்காடு அந்த மாநில வரி ஆந்திரருக்கு, 75 விழுக்காடு அந்த மாநில வரி கேரளாவுக்கு, 75 விழுக்காடு கன்னடருக்கு, 75 விழுக்காடு பீகாரிக்கு, 75 விழுக்காடு மகாராஷ்டிராவுக்கு, 25 விழுக்காடு பொது நிதி. அதுக்கு நீ கணக்கு சொல்லணும் எனக்கு. இந்த நிதியை வச்சு என்ன பண்ண? இந்த ஜிஎஸ்டியால எவ்வளவு வருவாய் பெருக்கம் உனக்கு? அந்த வருவாயை வைத்து என்னவாக நீ மக்களுக்கு திருப்பி கொடுத்த? ஏதாவது ஒரு பதில் உண்டா? எப்படி இருக்கு? அப்ப நாம கேட்கிறது நண்பிற்குரிய பிள்ளைகளே, புதிதாக ஒன்றை நாம் அப்படி செய்யல. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்றான்ல, ஒடுக்குகிற தேசியனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. ஒடுக்குகிற தேசியனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறான். அந்த பிறப்புரிமையை கேட்டுத்தான் நம் தலைவர் போராடினார். அவர் பிள்ளைகள் நாம் போராடுவோம். காலமும் களமும் வெவ்வேறு. அதனால் அவர் கருவி ஏந்தினார், அவர் ஆயுதம் ஏந்தினார், நாம் அறிவாயுதம் ஏந்துகிறோம். அவர் கருவி ஏந்தினார், நாம் கருத்தை ஏந்துகிறோம். இவ்வளவுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அதை நீங்க நல்லா விளங்கிடணும். எல்லா உரிமையும் இழந்துவிட்டு அடிமையாக வாழ்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் தயாராக இல்லை. சுதந்திரத்திற்காக எங்கள் மூதாதை செக்கெழுத்திருக்கிறான் எங்கள் தாத்தா வஉசி. அவர் நாங்கள் தூக்கில் தொங்கியிருக்கோம், செக்கெழுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், பல ஆண்டுகள் சிறையில் வாடி இருக்கோம், ரத்தம் சிந்திருக்கோம், உயிரை கொடுத்திருக்கோம்.
இதுல எதையுமே செய்யாத ஆர்எஸ்எஸ் காரனும் பிஜேபி காரன் ஆண்டுகிட்டு இது எதையுமே செய்யலவன். ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்த நிலத்தின் அடிமைப்பட்டு கிடக்கும்போது விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லு. வீர சவர்க்கர், அவர் என்ன வீர சவர்க்கர்? பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது இருக்கு, கடிதங்கள் இருக்கு, வரலாற்றில் பதிவாயிருக்கு, நீங்க படிச்சு பார்த்துக்கிறீங்க. நான் என்னை விடுதலை செய்து விட்டிருந்தால் எஜமானர் உங்களுக்கு நான் மிகுந்த விசுவாசியாக இருப்பேன், கடைசி வரை நான் உண்மையாக இருப்பேன், ராஜ விசுவாசியாக நான் எழுதி கடிதம் இருக்குது. பகத்சிங்குக்கு 22 வயசுல தூக்கு தண்டனை வருது. ராஜகுரு சுகதேவ் நண்பர்கள்லாம் போய் பகத் மன்னிப்பு தானே கேட்கிறாங்க, எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தா நம்ம இன்னும் வீரியமா போராடலாம்னு போராடலாம். ஆனால் நான் வெளியில் வந்து போராடுவதை விட இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங் போல வீர பிள்ளைகளை பெற வேண்டும் என்று என் நாட்டின் மக்கள், என் தாய்மார்களுக்கு, எண்ணற்ற பேருக்கு, எப்படி சொல்ற, எண்ணற்ற பேருக்கு அந்த எண்ணம் தோன்றும். அதனால நான் மரணத்தை எதிர்கொள்கிறேங்கிறான். ஆளுநர், பிரிட்டிஷ் ஆளுநர் கடிதம் போகுது, அவருக்கு மன்னிப்பு கடிதம் பகத்சிங் இருந்து கடிதம் வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. அவன் மகிழ்ச்சி அடைகிறான். மன்னிப்பு கடிதம் தான் எழுதியிருப்பான் பகத்சிங்னு. பிரிச்சு படிக்கிறான், உறைஞ்சு போயிடறான், அதிர்ந்து போயிடறான். என்ன எழுதியிருக்கு? நீ என்னை தூக்கில் போடுவது தவறு, நாங்கள் உங்கள் அரசிற்கு எதிராக போர் தொடுத்திருக்கோம், நாங்கள் வெறும் அரசியல் கைதிகள் அல்ல, உங்கள் அரசிற்கு எதிராக போர் தொடுத்த போராளிகள். அதனால என்ன செய்யணும்? தூக்கில போடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நெஞ்சு முன்னாடி பீரங்கியை வச்சு சுட்டு என்னை கொல்லணும், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளணும், தூக்கில போடக்கூடாதுன்றான். பயந்துறான். வீர சவர்கர் எங்க? கேரளால விவாதம் நடக்குது, ஆர்எஸ்எஸ் காரன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். எங்க வரலாறு தெரியுமா உனக்கு அப்படிங்களா? இந்த நெறியாளர் இருக்கான்ல, இந்த நெறியாளர் நிகழ்ச்சியை வழங்குறவன், கொண்ட வரலாறு சூ நக்குனது தானே, சூ நக்குனது தானே வரலாறு இருக்கு, இன்னும் காட்சியில் இருக்கு. கேக்குறான், சூவ நக்குனதானடா வரலாறுட்டான். உண்மையிலே அதான் வரலாறு. வெள்ளக்கார ராணி வரும்போது அரட்டோசர் வச்சு குச்சி வச்சுக்கிட்டா அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவன் இந்த ஆர்எஸ்எஸ் காரன். நான் தான் கேட்கிறேன், ஒரு போராட்டம் சொல்றான் வெள்ளக்காரனுக்கு எத்தனை போறான். அவன் தலைவர் கோல்வால்கர் என்ன சொல்றாருன்றீங்க? உன் திறனை வீணடிக்காதே. போராடி விடுதலை பெற்ற பிறகு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு எதிராக போராட நமக்கு வந்து திறன் வேணுங்கிறான். இது எப்படிப்பட்ட கேவலம் பாருங்க. இவன் போராடாதவன் நாட்டை ஆண்டுகிட்டு இங்க இருக்கிற இஸ்லாமியன் எல்லாம் பாகிஸ்தான் ஓடுங்கிறான். பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கிறவன் இவன் போராடாத போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன். எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கு பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கிறவன், பங்களாதேஷ் இருக்கிறவனும் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது வெள்ளக்காரனை எதிர்த்து போராடியவர்கள். அது ஹைதராலிருந்து திப்பு சுல்தான் இருந்து எண்ணற்ற வீரர்கள் இங்க இருக்கான். காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமியனை இங்க வந்து சேருங்கிறான் இந்தியாவோட. இங்க இருக்கிற இஸ்லாமியனை பாகிஸ்தானுக்கு போங்கிறான். என்னடா உன் பொலிட்டிக்கல் பாலிசி? என்னடா உன் அரசியல் கோட்பாடு? परदेशी बीफ एक्सपर्ट है, हिंदुस्तान इस नंबर 1 है. यार சொல்றது? நாட்டின் பிரதமர் 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி. ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேர். ஏற்றுமதி செய்யற நாடுகள் எது? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். இந்தியா அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். மாட்டு மேல எவ்வளவு பக்தி பத்தியில. ஆனால் இவன் என்ன சொல்லணும்? கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடுகள் இருந்து வர்ற காசு எங்களுக்கு வேண்டாம். ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் போராடுறான் பாப்போம், கிடையாது. அவ்வளவு ஏமாற்று தெண்ட கர்மாந்திரவங்க. மண்ணுரிமை என்பதும் தமிழ் தேசியனத்தின் தன்னுரிமை என்பதும் நம்முடைய பிறப்புரிமை என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் புரிஞ்சுக்கணும். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், இதெல்லாம் கூட நம்மகிட்ட இல்லை அப்படின்னா எப்படி? இப்ப தனியார் முதலாளிகளுக்கு நீயே சூரிய ஒளியில மின் பூங்கா அமைக்கிறத தனியார் மயப்படுத்துற. மின் தேவை எவ்வளவு அவசியம்னு எல்லாருக்கும் தெரியும். மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லைன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை எல்லாமே முதலாளித்துவமாய் தனியார் முதலாளிகிட்ட போயிடுச்சுன்னா அவனுக்கு லாப தேவை முதன்மையா இருக்குமா, மக்கள் சேவை முதன்மையா இருக்குமா கேட்கணும். அப்ப இன்னைக்கு விலை ஏறுவது, நாளைக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 20 ரூபாய் 25 ரூபாய் என்றாலும் நீ கட்டித்தான் தீரணும். இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு, இன்னும் 15 ஆண்டு கழிச்சு ஏன் முதலாளி எடுத்த கொடுக்குற?
ஏன் நீ நிலம் பறிச்சு கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற, ஏன் அந்த நிலத்துல நீ அரசு உருவாக்கல? அங்க வேலை செய்யற பிள்ளைகளுக்கு அரசு பணி வரும். அரசு இடத்துல தானே இதெல்லாம் இருக்கணும். அரசை எதுக்கு நிறுவுற? எனக்கு பள்ளிக்கூடம் கட்டி நானே படிச்சுக்க முடியாது, எனக்கு நானே சாலையை போட்டு பயணிக்க முடியாது, எனக்கு மருத்துவமனை கட்டி நானே படுத்து மருத்துவம் பார்த்துக்க முடியாது, எனக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நானே பண்ண. இப்போ அந்த நிலைமை வந்துருச்சு. என் பிள்ளைங்க நாங்களே எங்கள் வீடுகளை பயோகேஸ் தயாரித்து நாங்களே மின்சாரம் தயாரித்து எரிவாயு உருளையில் நாங்களே பண்ணி நம்ம கட்சி பிள்ளைகளே செய்கிறாங்க. மயிலாடுதுறையில் செய்கிறான், பல இடத்துல செய்கிறான். நம்ம கட்சி தம்பிகள். அவன் வீட்டில் செய்கிறான், அவன் அண்ணன் நான் வந்தோன்னா நாட்டில் செய்வேன். அவ்வளோதான் நாளைக்கு நடக்க போகுது. ஒரு பொது அமைப்பை எதுக்கு உருவாக்குறோம்? ஏழை பணக்காரன். அதானி பொண்டாட்டி ஒரு கிலோ பருப்புக்கு என்ன ஜிஎஸ்டி கட்டுறாரோ அதான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். இங்க இருக்கிற சமத்துவமின்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே வரிதான். அப்ப இது எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன கேட்கிறோம்னா, என்னிடத்தில் இந்த வரியை எடுத்துக்கிட்டு பொதுமைப்படுத்தி ஒரு அமைப்பு, எல்லாருக்கும் சரியான கல்வி, சரியான பாதை, சரியான நீர், சரியான மருத்துவம், சரியான போக்குவரத்து, இதெல்லாம் கிடைக்க செய்வதற்கு பெயர் தான் அரசு. அதுக்கு தான் அரசை நிறுவனம். அந்த மாதிரி பொதுமையாக எல்லோருக்குமான அரசு நிறுவப்படுதா? இருக்குதா? இருக்குதா? இல்ல. சேகுவார் என்ன சொல்றான்? மக்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாட்சி செய்கிற ஒரு அரசை அமைய செய்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா? நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ எதுவொன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை தந்துவிடக்கூடிய மக்களின் அரசை நாம் நிறுவ வேண்டும். அந்த அரசுதான் நாம் தமிழர் அரசாக இருக்க வேண்டும். இதான் பார்த்துட்டே திராவிட மாடல்னு துருப்பிடிச்ச ஒரு ஓல்டு மாடல் எடுத்துட்டு வந்துச்சு தெருவா. திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல். அப்ப இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதும் இருக்கின்ற உரிமைகளை காப்பதும் ஒவ்வொரு தமிழ் தேசிய பிள்ளைகளின் கடமை. நாம் தமிழர் என்பது கட்சி கிடையாது. தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கான கிளர்ச்சி, புரட்சி. நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். நாங்கள் தமிழர்கள் என்பது. நான் தமிழன், நீ தமிழன், அவர் தமிழர், இவர் தமிழர், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். அதனால அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள். இது அவசியமா இந்த மாதிரி பேசுறது, இந்த கூட்டம்லாம் அவசியம்தான். பேசிக்கொண்டே இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது காசு இல்லை, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, கருத்தியல் புரட்சி ஒன்று தான் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம கழகமாடி 10 ஆண்டுகள்ல 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவாகியிருக்கோம்னா ஒன்றும் கிடையாது. அண்ணா வந்தார், கருணாநிதி வந்தார், அவர் அப்படியே கட்சி கொடி ஆட்சியோட வந்தார், சின்னத்தோட வந்தார். அவர் மகனுக்கு பட்டம் சுட்டினார். இப்போ அவர் இவர் மகனுக்கு பட்டம் சுட்ட காத்திருக்கிறார். இங்கிட்டு எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தார், ஐயா எடப்பாடி வந்தாருன்னா, எடப்பாடி தனியாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் மனைவி மகன் கூட சேர்ந்திருக்க மாட்டாங்க. உண்மையிலே வாய்ப்பு கிடையாது. ஐயா ஸ்டாலின்லாம் நம்மளை மாதிரி சீமான் ஆரம்பிச்ச மாதிரி நாம் தமிழர். எங்க ஐயா சீபா ஆதித்தனார் கட்சி ஆரம்பிச்சாரு, நாங்க தொடர்ந்தோம். அவரே சொல்றாரு, கட்சியை கலைக்காம திமுக போய் சேர்ந்துட்டாருங்க. அவரு அதை எதிர்த்து ஆரம்பிச்சாரு. எங்கள் முன்னோர்கள் சரணடைந்து விட்டார்கள். அப்போது பிரபாகரன் போன்ற பெரு வீரன் இந்த நிலத்தில் இல்ல. அவன் ஒரு கோட்பாட்டை வைக்கிறான். என் தலைவன் எங்கள் இனத்துக்கு ஒரு கோட்பாட்டை வைக்கிறான். சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்ட்டான். போராடினாலும் சாவாய், நீ போராடாவிட்டாலும் சாவாய். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால் போராடி சாவுன்ட்டான். அதனாலதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க போராடுவது சாவதற்கல்ல, வாழ்வதற்கு. இன துரோகிகளை, எதிரிகளை சாகடிப்பதற்கு. செய் இல்லைனால் செத்துமடி, அது பழசு. செய் இல்லைனா சாகடி, இது எங்க கோட்பாடு. சாகரன் ஆயிடுச்சு. ஒரு தடவை என் தம்பி இருந்தான், போயிட்டான். இவனு வெற்றி நானும் அரணியூர்ல எங்களுக்கு சின்ன வீடு, ஓட்டு வீடு, அதுக்கு பின்னாடி சமைக்கிறதுக்கு ஒரு கூரை வீடு. அப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டேன். பிரச்சனை அங்க இங்க, கைதி சிறை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. சிறைக்கு போறது, வெளியில வர்றது. அப்பா எங்க நல்லா இருந்தாங்க. கொஞ்சம் கடைசியில தான் பார்வை குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த கூரை வீட்டுல தான் சாப்பிடுவோம், உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம்.
அப்போ பேசிட்டு இருக்கும்போது, அப்பா தம்பி அப்பா உன்னை கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு, வாங்கடா வாங்கடா நாங்கள் பையனை சொல்லிட்டு போகிறோம் அப்பாட்ட. இரவு வரும்போது, அப்பா எதிரி கூட்டிட்டான். அவர் அப்படியே எப்படி பேசுறாரு, எதிரி கூட்டிட்டான், ஜாக்கிரதையா இருக்கணும்பா, அகத்து மறந்து இருந்துடக்கூடாது. அது ஒன்றும் இல்லை, நம்ம செத்துப்போம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் 2-3 பேரையாவது கொன்னுட்டு செத்துப்போம். பாருங்க, கவனக்குறைவா இருந்துடாத. அப்படி இருக்க மாட்டா நீ தெரியும். செத்து போனா கூட என் மகன் அதுல 4 பேரை கொன்னுட்டு செத்தான்னு எனக்கு செய்தி வரணும். பார்த்துக்க, போயிட்டு வா. நீங்க 2 பேரும் ஒரு 20 நிமிஷம் பேசவே இல்லை. ஏன்னா அப்பா இப்படி சொல்லி அனுப்புறாரு இவர்கிட்ட. இவர் சும்மாவே ஆடுவாரு, இவர் வேற கொன்னுடுறா அப்படின்னு. இவ்வளவுதான் கோட்பாடு. சாகிறதுன்னு ஆயிடுச்சு. அதுல எதிரியில துரோகியில 10 பேர் 4 பேரை கொன்னுடி செத்து போவோம், அவ்வளவுதானே. எதிரியை கூட வச்சுட்டு போகலாம், துரோகியை வச்சுட்டு போக கூடாது. ஏன்னா எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருப்பான். இன்றைய நண்பன் தான் நாளைய துரோகி. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்படிதான் இருக்குது. இன்றைய துரோகி நேற்றைய நம் நண்பன். அதனாலதான் சொல்றாரு, எதிரியை விட்டு வை, துரோகியை சுட்டு வைன்றார் தலைவர். அது பேராபத்து. பெருந்தலைவர் காமராஜர், எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், எல்லா உயிர்களையும் நேசியுங்கள், எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கிறார். ஏன் சொல்றாரு? புலி இதான் செய்ய உனக்கு தெரியும், நரி இதான் செய்ய உனக்கு தெரியும், நாய் இதான் செய்ய உனக்கு தெரியும், கரடி இதான் செய்ய உனக்கு தெரியும், பாம்பு இதான் செய்யும். இந்த மனுஷ பையன் என்ன செய்வான்னு தெரியாது. திடீர்னு கரடியா இருப்பான், திடீர்னு நாயா இருப்பான், திடீர்னு நரியா இருப்பான், திடீர்னு ஓனாயா இருப்பான், திடீர்னு கழுதையா இருப்பான், திடீர்னு நாயா இருந்து நக்கிட்டு கிடப்பான். இந்த நக்கிட்டு இருக்காங்கல்ல பல பேர், மானங்கட்ட படம். ஒரு பய பேசுறான பத்தியா? கன்னியாகுமரியில 80 லட்சம் டன் மலையை நொறுக்கி கொண்டு போயிட்டான். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதியை காணா, ஒரு பய பேச மாட்டான். காரணம், மண்ணல்றதுக்கு அனுமதி கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராடுறான், திமுக காரன் வந்து கட்சிக்காரன் உள்ள வந்து நம்ம பிள்ளைய அடிக்கிறான். இதான் குண்டாஸ் ரூல். பரதேசி நாயே, உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் சேர்த்தாண்டா என் பிள்ளைகள் போராடிட்டு இருக்கான். என்னை கைது பண்ணி உள்ள போடுறிய இந்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்துத்தான் சீமானும் அவன் பிள்ளைகளும் போராடி கொண்டிருக்கிறோம். அதை நீ புரிஞ்சுக்கணும். நாங்க கேட்கிற தன்னுரிமை என்பதும் நாங்க கேட்கிற வளம் என்பதும் எங்களுக்கானதல்ல. என்ன, நான் மண்ணெலி விற்காத அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுன்னு கேட்கிறேன்னா, இல்ல மலையை நொறுக்கி மணல் ஆக்குற அந்த ஒப்பந்தத்தை எனக்கு கொடு நான் கேட்கிறேன். ஒருத்தன் கேட்கறது, அப்ப மணல் அல்ல நான் வீடு எப்படி கிடையாது, உன் தாத்தன் பாட்டெல்லாம் இந்த மண்ணெலி தானே தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மண்ணல்லப்பட்டதா? தேவைக்கு நீ அல்லலாம், ஆனால் பேராசைக்கு அல்லக்கூடாது. பிரச்சனை இங்கதான் இருக்குது. அதெல்லாம் மாத்தணும். நாங்க பத்த வைக்கிறோம், ஒரு தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் பிரச்சனை. அது நுட்பமாக கவனிச்சுக்கணும். எங்கோ ஒருவன் பற்ற வைத்த நெருப்பு இதுவரை ஓடி வருது பாருங்க. இது ஒரு தொடர் ஓட்டம் தம்பி. பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை, தமிழின மீட்சி, உரிமை மீட்சிங்கிற புனித கனவு, அது சுடரேந்தி ஓடி வர்றான். அவன் தோள்கள் தளர்ந்த போது நமக்கு கிடத்துறான். இப்ப நாம ஓடிட்டு இருக்கான். தோள்கள் தளர்ச்சி விடுறதுக்கு முன்பு வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் தொடரும் எங்கள் புரட்சி. இன்னொருத்தன் தோளுக்கு கடத்துவான், அவன் ஓடுவான். அதனால இந்த தலைமுறை தமிழினம் தம்பி தங்கைகள் இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு போட. ஈழத்துல வந்து பதாகை இருக்கும், சின்ன சின்ன குழந்தைகள் நின்று அக்கா அண்ணா இந்த போராட்டத்தை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா என்று கேட்கிற மாதிரி இருக்கும். பதாகை எல்லா இடத்துலயும் இருக்கும். சின்ன குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு அக்கா அண்ணா இந்த போராட்டத்தை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா, அதாவது அடுத்த தலைமுறைக்கும் கடத்த போறீர்களா, இல்ல நீங்களே வென்று எங்களுக்கு விடுதலை தர போறீர்களா? இதான் அதுல உள்ள அர்த்தமான பொருள். அதை தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த போராட்டத்தை உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததியினருக்கும் கொடுக்க போகிறீர்களா, இல்ல இந்த தலைமுறையிலே போராடி புரட்சிகரமான அரசியலை வென்றெடுத்து நமக்கான அதிகாரத்தை நிறுவி எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வளமான வாழ்க்கையை, பாதுகாப்பான வாழ்க்கையை, தூய காற்று, குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நடக்க சரியான பாதை, படிக்க கல்வி, படித்த கல்விக்கான வேலை,
இதையெல்லாம் நீங்கள் உறுதி செய்ய போகிறீர்களாங்கிறதா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. சீமானுக்கு விதிக்கப்பட்ட விதி வீணரசுக்கும் சுகந்திக்கும் நாச்சியால் சுகந்திக்கும் அவன் தம்பி களஞ்சியத்துக்கும் முத்துப்பாண்டிக்கு இதெல்லாம் கிடையாது. உங்களை எல்லாம் பெற்றது மாதிரி தான் எங்களையும் எங்கள் ஆத்தாப்பு பெற்றிருக்கு. நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் 2 அடி அடிச்சுட்டு போகலாம்டா, இந்த கோயில் மாடுதான்லாம் அப்படி கிடையாது. ஒண்ணுதான், இதை நான் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார் அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து கேட்கணும். நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. இதான் காந்தியடிகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க கோட்பாடு. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் உலக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதானே தமிழில் பெயர் தாங்குவதெல்லாம் மிகச் சாதாரண ஒரு வேலை, மிக எளிய வேலை. அதையே நம்ம செய்ய முடியாதா? பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுவது பெரிய வேலையா? பிள்ளைக்கு தமிழ் பெயர் சூட்டுவோம், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம். முத்துக்குத்தன் ஐயா பாடியது இருக்கு, அதை செய்ய முடியாதா? தாய்மொழியில் பேச முடியாதா? தாய்மொழியில் சொற்கள் இல்லையா? எதுக்கு டீ சாப்பிடணும், டீ குடிக்கணும், தேநீர் குடிக்கலாம்? எதுக்கு காஃபி குடிக்கணும், குழம்பி குடிக்கலாம்? எதுக்கு ரசம் குடிக்கணும், மிளகு சாரை குடிக்கலாம்? சாப்பிடலாமே. எதுக்கு சாதம் சாப்பிடணும், சோறு சாப்பிடலாம்? எல்லாவற்றுக்கும் சொற்களை வைத்துக் கொண்டு ஏன் கடன் வாங்கிட்டு இருக்க? கை நிறைய காசு இருக்கு, அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கிற? ஏன் பிச்சை எடுக்கிற? புரட்சி பாவலர் சொன்னதை தமிழிலம் தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சில் எழுதிக்கணும். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இதை ஞாபகம். பிறகு தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன். அதனால மண்டபத்து வெளியில போகும்போது எவரு நீ தமிழன் அப்படிதான் இருக்கணும். சாதி என்பது தமிழ் இல்ல, தமிழ் சொல்லே இல்ல, தமிழனுக்கு சாதி இல்ல. இதான் புரட்சிப்பாளர் கற்பிக்கிறார். தம்பி, ஓடும் உதரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவது உண்டோ அப்பா? எவர் உடம்பிலும் ரத்த நிறம் சிவப்பே அப்பா, எவர் வெளிநீருக்கும் உவப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்று உலகில் பிறவது யாரேனும் பிறந்ததுண்டா அப்பா? யாரேனும் பிறந்ததுண்டாப்பா? பிறப்பினால் எவருக்கும் பெருமை சேராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர் உயர் குலத்தோர். தீமை செய்வோரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். யார் பாடுறா? நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகம். நான் கூட தினம் ஒரு செய்தியில் இதை பாடி அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் படிச்சு ஆள தெளிந்து அந்த சகதியிலிருந்து முதல்ல விடுபடு. என்னைக்கு உனக்குள்ள சாதி மத உணர்ச்சி அப்படி சாகுதோ, கீழே இறங்குதோ, அப்ப உனக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் இந்த இது இல்ல, அப்ப நான் யாரு தான்? அப்ப யாருன்னு ஒரு கேள்வி எழுப்பில, அப்ப தெரியும் நான் தமிழன். இது என் பெருமைக்குரிய அடையாளம். நீ இந்த நிலத்துல நான் தேவர், நான் கோனார், நான் நாடார், நான் பிள்ளை, நான் முதலியார், நான் செட்டியார், நான் வன்னியர், நான் கவுண்டர் எல்லாம் வச்சு. ஆந்திராவில் போய் நீ யாரு? தமிழ்நாட்டுக்காரன், தமிழன். நீ கேரளாவுக்கு போற, அவனுக்கு மொத்தமாவே நீ பாண்டிதான். டெல்லிக்கு போற, who I am கேளு, you are South Indian. yes I am South Indian. இவங்க திராவிட நாடு கட்டதுக்கு பதிலாக சவுத் இந்தியா, கிழக்கு தேம்பர் மேற்கு தேம்பர், நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி ரெண்டா பிளந்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அது நடக்கும், ஒரு நாள் எழுதி வச்சுக்க, அது நடக்கும். அது அப்புறம் இதுக்கு இதெல்லாம் விட்டுருவாங்க. இந்த தொலைக்காட்சியில் என்ன வாதம் பண்ணுவாங்க? இப்படி பேசியிருக்காரு, இதுக்கு என்ன செய்யலாம்? என்னோட யோசனைகள் நான் சொல்றேன். என்ன சொல்லலாம்? நான் கேட்குறேன், என்னை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாரு, அப்படி ஓரமாக உட்காந்து பாரு. எனக்கு ஒரு தாண்மையும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன் தான். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த நாட்டை விட்டு நீ வெளிநாட்டுக்கு போற, ஐயா ஐரோப்பா போயிட்ட, ஜெர்மன் போயிட்ட,
நீங்க ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கவுண்டர், ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடர். ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், கிவ் த குட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் போட்டு விட்டு போயிடலாம். சாடான்னு இருக்கிறான். நீ எங்க, நீ வெளிநாட்டுக்கு போனாலும் அகதி. ஈழத்திலிருந்து நீ போகும்போது அகதி. என்ன அகதி? தமிழ் அகதி. அத நீ உன்னை கவனிக்கணும். நீ தம்பி தம்பி நீ கவனி தம்பி. ஈழத்துல பல ஆயிரம் பேர் செத்து விழுந்தான் தம்பி. தேவர் செத்தார் 50 பேர், நாடார் செத்தார் 20 பேர், கோனார் செத்தார் 30 பேர், பிள்ளைமார் செத்தார், முதலியார் செத்தார், கவுண்டர் செத்தார், வன்னியர் செத்தார் 10 பேர், இஸ்லாமியர் செத்தார் 50 பேர், கிறிஸ்தவர் செத்தார் 60 பேர், இந்து செத்தார் 50 பேர் என்று எந்த ஏட்டிலும் நாட்டிலும் செய்தி பதிவாகவில்லை தம்பி. ஈழ தமிழர்கள் செத்தார்கள். இந்திய கடலொலைக்கில் 850 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மீனவர்கள், மீன் பிடிக்க போன மீன்பரவர் இறந்திருக்கார், பரதவர் கொல்லப்பட்டிருக்கிறார், இஸ்லாமிய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவ மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அல்லது நாடார் மீன் பிடிக்க போன செத்தார், தேவர் மீன் பிடிக்க போன செத்தார், தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். என்ன தெரிஞ்சுக்கணும்? செத்து பிணமாக விழும்போதும் தமிழர்கள் நாங்கள் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். இந்த பாடத்தை எல்கேஜிலே எத்தனை வருஷம் படிப்பீங்க? தொடக்க கல்வியே எத்தனை வருஷம் படிப்பீங்க? தொடக்க கல்வியே எத்தனை வருஷம்? இதை படிச்சு நீ என்னைக்கு பட்ட கல்விக்கு வர்றது? முதல்ல இதை தாண்டி வா, அப்புறம் தான் மற்றதை பேச முடியும். இப்ப நமக்கு இப்ப பிரமதேசம் அந்த ஊர்ல நடந்தது என்ன பிரச்சனைங்கிற? இந்த மாதிரி என் தம்பி மாதிரி வயசுல இருக்கிறேன், சரக்கு நல்லா போட்டு, அது சரக்கு கூட இல்லைன்றாங்க தம்பியை கிட்ட போகும்போது. போத வர கஞ்சா, அவனுக்கு என்ன பிரச்சனை என்ற நீ இந்த பாரு, இது எப்படிப்பட்ட உளவியல் நிலைன்னு பாரு. எடுத்து அடிடா முப்பாட்டம் பறைய ஈழ கிழக்கு இப்போதை விடி. இந்த பாட்டை எத்தனாயிரம் மேடையில் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இந்த பாட்டை போடாத, ஏன் பறைன்னு சொல்லுவதுன்றான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. பறைங்கிறது ஒரு சாதி வச்சிருக்கிற இசைக்கருவியா, இல்ல தமிழ் பேரினத்தின் பரம்பரை இசைக்கருவியா? முதல்ல நீ அதுல தெளிவாய்க்க. அந்த நேரத்தில் நான் அங்கு நம்ம பாட்டன் ராஜேந்திர சோழனுடைய கோயில்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. இவன் இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டான் நான் வர்றதுக்குள்ள. பறை அடிக்க போகும்போது நாங்க குடியானவர்களுக்கு இடத்துல நீ எப்படி பறை அடிக்கலாம்ங்கிற? எங்க இருக்காங்க பாருவீங்க, அவங்களுக்கு சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கோம். 1.5 கோடி வட இந்திய ஏறிட்டான். குஜராத்தி, மார்வாடி, பீகாரி ஏறிட்டான். பக்கத்து வீட்டில் அவன் குடி இருக்கான். நான் கொடியேற்றுறது இந்த நாய்க்கு பிரச்சனை. அப்பதான் இதுல எவ்வளவு பெரிய உளவியல் நோய் இது பாரு. பறை என்பது தமிழ் பேரினத்தின் தொன்மை இசை கருவி. இந்த பறையருங்கிற ஒரு குடி அடிக்கிறது அல்ல. இன்னைக்கு எவன்டா பறையர் பறை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? பரதேசி கல்லூரியில் படிச்சிருக்கான், அத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வெள்ளக்கார அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க கட்சி மேடையில் இருக்கிறவங்கள என் கட்சி பிள்ளை அடிக்கிறான். அமெரிக்கா பிரிட்டன்ல இருந்து வந்து அந்த இசைக்கலையை கத்துக்கிட்டு போய் எங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா அமெரிக்கா பிரிட்டன்ல முடிவெட்டுறது மருத்துவ குலத்தை சேர்ந்த நாவிதை நினைச்சுக்கடா நாயே. இங்க துணி வெளுக்கிற போறா வண்ணாருங்கிற செலவு தொழிலாங்கிற அமெரிக்காவிலையும் செலவு இருக்குடா, ஐரோப்பாவிலும் செலவு இருக்கு. அவன்லாம் உன்னை மாதிரியா? எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற அந்த தெளிவு அந்த மக்களுக்கு இருக்கு. அவ்வளவு கேவலமானவனா? டே, எவனாவது நல்ல மானம் உள்ள மனுஷனுக்கு பிறந்திருந்தா உனக்கு நீயே முடி வெட்டிக்க, உன் மக்களுக்கு நீ வெட்டி விடு, உன் மகனை உனக்கு வெட்டி விட சொல்லு, உன் துணியை நீயே துவச்சி நீயே தேய்ச்சி போட்டுக்கடா போ. அயோக்கிய பயலுக எவ்வளவு பெரிய உளவியல் நோயாளிகளாக, மன நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. பறை அடிக்க கூடாது. பறை எப்படி அந்த எப்படி ஒரு தன்மானமுள்ள ஒரு தமிழ் மகனால எப்படிங்க சகித்துக்கிட்டு இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பறைங்கிற சொல்லே வரக்கூடாதுங்கிறான். பறைனா சொல், பேசுன்னு இருக்கான். மலையாளத்துல பறையடாங்கிறான். அப்ப போய் அங்க போய் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆதிப்பாட்டன் சிவனே பறையந்தாண்டா. பரதேசி என் பாட்ட அரசேந்திரன் சிவனும் சிவ சமயத்தை தழுவிய சைவர்கள், சிவ வழிபாட்டு மரபினர்.
அதனாலதான் அவனை அடக்கம் பண்ண இடத்துல ஒண்ணுமே கிடையாது, சிவலிங்கம் தான் இருக்கு. உடையாளூர்லயும் அதான் இருக்கு, இங்க இந்த பிரம்மதேயத்திலயும் அதான் இருக்கு. 2 இடத்துலயும் சிவலிங்கத்துக்கு தான் நான் மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேன். நானா சொல்றேன், இதிகாசமே சொல்லுது, இடுகாட்டு மடையனை உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிற சுடலை மாடனை. சுடலை மாடனா யாரு? அவன் தான்டா நம்ம மூதாதை சிவன். உலக பொதுமறை தந்தவனே வள்ளுவ பறையனார் தானடா நம்ம மூதாதை. உலகத்தின் ஆகச் சிறந்த வேதத்தை தலை சிறந்த மறையை தந்தவன் உலகத்திலே தமிழன், அதுவும் எண்ணின மூதாதை வள்ளுவ பெருமானார். அவனே பறையன்தான். நீ எழுந்து பறை எழுதுனதை படிக்கல, படிக்காம போடா, நாசமா போ, பதறா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்தால் தமிழ் பேரினத்தின் வேதம் மறை திருக்குறள் தான் என்று சட்டமேற்று. எதன் யார் வழியில் நின்று? தனித்தமிழ் அடிகளார் மறைமணில் அடிகளினுடைய வழியில் நின்று தமிழனுக்கு வேதமாக மறையாக திருக்குறள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று அந்த பேரறிஞன் சொல்றான். சரி, அவர் பாடாதது வேற எந்த வேதமாவது பாடிடுச்சுன்னு சொல்லு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நானும் படிக்கிறேன், எல்லாரும் மறைகளையும் படிங்க. எங்கள் மூதாதை சொல்லாதது இதுல இருக்குது, இல்ல உங்க மூதாதை சொன்னது இதுல எல்லாத்திலையும் இருக்குது, காட்டு. நானே 4 வித வர்ணாசிர தர்மத்தை படைத்தேன். பிரம்மன் தலையிலிருந்து பிராமணரை, தோல்ல இருந்து சத்திரியரை, தொடையிலிருந்து வைசியரை, காலில் இருந்து சூத்திரரை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டா, உண்மையிலேயே நம்ம இறை மாயோன் நமக்கு கிருஷ்ணர்னு வச்சுக்கோ, பரமாத்மா இது சொல்லியிருக்கவே மாட்டேன். இவன் அவர் சொன்னதா எழுதிட்டான். ஏன்னா இறைவன் வாயால இப்ப எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து சொன்னாதான் நம்ம கேட்கணும், நீட்டா எழுதணும். காவிரியா கிடையாது, எல்லாத்துக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றத்தை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுவதல்ல, வாதம் எதிர்வாதம் நடத்தி ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வருவதல்ல, எதா இருந்தாலும் நீதிமன்றம். அதே மாதிரி எதா இருந்தாலும் இறைவன் வாயால சொன்னது. அதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க, இனி நானே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாதுங்கிறார். யாரு? பகவான் கிருஷ்ணர். அப்படிதான் எழுதியிருக்கான், அப்படிதான் எழுதியிருக்கான். இப்ப பாரதி புதுச்சேரியில் இருக்கும்போது சில பிராமணர்கள் போய், சுப்பையா தான் ஒரு பேரு, சுப்பையா இருக்கானா, அவனை லந்த கொடுக்குறோம்னு சொல்லும்ல, அவனை கலாய்ச்சி விடுவோம்டான்னு. எங்க சுப்பையா, நாம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தோம், இந்த சத்திரியன் தோல இருந்து பிறந்தான், இந்த வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், இந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தான், அவன் படக்குன்னு இருந்துச்சு, அவன் மட்டும்தான் அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். என்னைய ஒருத்தர் வந்து கேட்டான், நாங்கெல்லாம் பிரம்மன் தலையிலிருந்து பிறந்ததுனால எங்களுக்கு சிந்திக்க ரொம்ப வசதியா இருக்குண்ணே, நாங்கெல்லாம் காலில் இருந்து பிறந்தனால உங்களை தூக்கி போட்டு மிதிக்க நல்ல வசதியா இருக்குன்னு தோணுமா தோணாது? இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்டு கை கட்டி இருக்கிறது ரொம்ப இதாக போயிடுச்சு. எங்க பாட்டன் ராஜேந்திர சோழனுங்க அங்க சிவலிங்க பூரா எங்க ஓதுவார்கள், என்னை நெருக்கமா நின்றுக்கிட்டான். நமச்சிவாய போற்றி, நாதந்தால் போற்றி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதந்தால் போற்றி அப்படின்னு அவன் பாடும்போது நான் கூடவே பாடிக்கிட்டு இருக்கேன் மந்திரம். இதை விட்டுட்டு ஓம் சுக்லாம் சசிவர்ணம் சசிவர்ணம் சசிவர்ணம்னே சொல்லிட்டு இருந்தான். சசி அம்மா தேர்தலுக்கு அரசியலுக்கு வரும்போது வரக்கூடாது, நீ தாண்டா ரொம்ப நாளா சசிவர்ணம் சசிவர்ணம்னா இப்போ வந்தோம்னா ஏண்டா வேணாம்ன்ற. பிள்ளையார் கோயிலுக்கு போ ஓம் சுக்லாமிரதம் தான், முருகன் கோயிலுக்கு போ ஓம் சுக்லாமிரதம் சசிவர்ணம். என்னடா அது? தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவை எல்லாம் எவ்வளவு எங்களுக்கு, திருமுருகாற்றுப்படை எவ்வளவு, 12 திருமறைகள். இதுதான் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி. தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய இனத்தின் அரசியலில் ஒரு படிநிலை பாய்ச்சல், ஒரு மறுமலர்ச்சி. அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். ஒரு கட்சி அதெல்லாம் சேர்ந்திருக்கோம், தொண்டை அதெல்லாம் கிடையாது. நான் உனக்கு தலைவன் கிடையாது. இந்த இனத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக போராடுகிற பல ஆயிரம் தலைவர்களை உருவாக்க வந்த ஒரு முதன்மை தொண்டன். அதை கவனத்தில் வச்சுக்கணும். தலைவனை நீ தேடாதே, தலைவனை நீ தேடாதே, தத்துவத்தை தேடாதே. தலைவன் உனக்கு இருக்கிறான். உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் தான், அது நம்முடைய உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். தத்துவம் கோடி இருக்குது, தலைவர் தந்தது, அதற்கு முன்னாடி அவன் முன்னவர்கள் தந்தது. எடுத்து படி, தமிழை படிக்காதே, தாய்ப்பாலை போல அள்ளி குடிங்கிறாரு விடுதலை பாவலர் அறிவுமதி. அது மாதிரி தமிழை படிக்காதே,
தாய்ப்பால் மாதிரி குடி. தமிழ்ல பேசு. திமிர்கள். ஆங்கிலம் அறிவல்ல மொழி, வெள்ளை அழகல்ல நிறம். அதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாத. சுஜாதா சொன்னதை கவனத்தில் வச்சுக்க. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு வருங்கிறான். என்னை கனடால அமெரிக்கால கைது செஞ்சு வச்சான். என்னோட பேசுறதுக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் கூட்டிட்டு வந்தான். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. அதனால நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறாத. வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கும் ஆங்கிலம் கற்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, நீ படித்த கணினி பொறியியல் அறிவிற்கு அமெரிக்கா உனக்கு வேலை கொடுத்திருக்கிறதா, இல்லை நீ பேசுகிற படிச்சிருக்க ஆங்கிலத்துக்கு வேலை கொடுத்திருக்கா? நீ நல்லா கட்டுக்க. ஆங்கிலத்தை நீ அவனை விட நன்றாக படித்திருக்க முடியாது. ஏன்? அதான் தாய்மொழி. ஆனால் நீ படித்திருக்கிற கணினி பொறியியல் அறிவியலுக்கு தான் அது வேலை கொடுத்திருக்கு. இது தெரியாம குழப்பிக்கிட்டு அறிவற்ற மூடர்களாக தெரியாது. படி, திமிரோட இரு, எல்லாம் சரி பண்ணுவான். விட்டு போறதுக்கு அவ்வளவு வேலை செய்யறோம், இவ்வளவு வேலை செய்யறோம். ஒரு வாரம் ஆச்சு வண்டியை கிளப்பி, அங்க பேசி இங்க பேசி அங்க போராடி, நேற்று ஆர்ப்பாட்டம் முடிச்சு காலையில் இங்க, நாளைக்கு அங்க, நாளை மறுநாள் திருவெற்றியூர்ல போராட்டம். போராட்டமே நமக்கு வாழ்க்கையா மாறிடுச்சு. போராடித்தான் ஆகணும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. நம்முயிர் தலைவன் நமக்கு கற்பித்தது, நீங்கள் விலகி நிற்க முடியாது.